அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 10ல் கேட்ட கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஓகேவா? அதாவது வயது கணக்குகள், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், அதில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டோம். அதோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பியின் மொத்த வயதானது பி மற்றும் சியின் வயதுகளின் கூடுதலை விட 12 அதிகம் எனில் சி என்பவர் ஏ என்பவரை விட எத்தனை வயது இளையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் டாபிக் நடத்தும்போது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. 1/2 அவரை விட இவ்வளோ மடங்கு பெரியவர், இவ்வளோ மடங்கு சிறியவர் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷியோ கொடுக்கலன்னா இன்னும் சிம்பிளாக கூட்டல் கழித்தலில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேஷியோவும் வரல. இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் வயசை கூட்டினாக்கா பியும் சியும் வயசை கூட்டுறதை விட 12 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. சி என்பவர் ஏ என்பவரோட எத்தனை வயது மூத்தவர் அப்படின்ற மாதிரி, மூத்தவரோ இளையவர் அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேஷன், அந்த ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எந்த விதமான ரேஷியோவோ இல்லை மடங்கோ கொடுக்கவே இல்லை. அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதினாலே ஆன்சர் வந்துடும். அதாவது அப்படியே எழுதுங்க. ஏ மற்றும் பி 2 பேரோட வயசை கூட்டினா வரது பி மற்றும் சி, பியோட சியோட வயசை கூட்டுறதை விட 12 அதிகம். அப்போ +12, பிசியோட வயசை கூட்டி அதை விட 12 அதிகம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டா போதும். ஓகேவா? ஒரு சமன்பாடாக எழுதிட்டா சி என்பவர் ஏ என்பவர் எத்தனை வயது இளையவர்னு கேட்குறாங்க. இங்கே ப்ளஸில் இருக்கிற பி இந்த சைடு போனால் மைனஸில் வரும். மைனஸில் போனால் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஏ = சி +12 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஏ சியோட வயசை விட ஒரு 12 கூட்டினா, ஓகேவா? சியோட வயசையோட ஒரு 12 கூட்டினா தான் ஏவோட வயசு வருதுன்னா, ஏவை விட சி இந்த 12 வயசு சின்னவன். ஓகேவா? இந்த 12 எடுத்துட்டாக்கா ஏ = சி. ஆனால் சியோட வயசோட 12 கூட்டினா தான் ஏவோட வயசு வருதுன்னா, ஏ சியை விட 12 வயசு மூத்தவன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சி ஏவை விட 12 வயது இளையவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சி தான் சின்ன பையன். அப்போது 12 வயது அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஏ. ஓகேவா? டைரெக்டாக ஈக்குவேஷனாக எழுதுகிற மாதிரி அந்த ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். ஒரு சமன்பாடாக எழுதிட்டு போயிடலாம். ரேஷியோ கொடுக்கலாம். மற்றபடி ரேஷியோ இன்னும் ஈஸி. ரேஷியோ வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வயது இப்பொழுதுள்ள என் வயதில் 1/3 இருந்தது எனில் இப்பொழுது என் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்களோட வயசே, என்னோட வயசையே 20 வருஷத்துக்கு முன்னாடி 3ல் 1 பங்கு இருந்திருக்கு. இப்போ எத்தனை வயசு கரண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னோட தற்போதைய வயது ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? யாரோட எழுதுறவங்க அவங்களோட வயசு தற்போதைய வயது ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? தற்போதைய வயது ஏ. இதை 2 வகையாக சால்வ் பண்ணலாம். 2 வகையாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒன்று ஈக்குவேஷன் டைப்பில் இப்பொழுதைய வயது ஏ, இதுலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற வயசும் இப்பொழுது என் வயதில் 1/3 மடங்கு. இப்பொழுது என்னோடய வயசு என்ன ஏன்னு தானே எடுத்துக்கிட்டோம். அதில் 1/3 மடங்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஈக்குவேஷனாக எழுதிட்டா முடிஞ்சுது. சமம்னா இப்பொழுதைய வயது என்ன? இப்பொழுதைய வயது ஏ. ரெண்டுத்துலையுமே ஏ தான் தெரியாமல் இருக்குது. கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வகுத்தில் இருக்கிற 3 இங்கே பெருக்கல்ல வரும். 3a மைனஸ், ஓகேவா? 3a - 20 = ஏன்னு இருக்கும். உள்ளே பெருக்குனா 3a - 60 = ஏ. ஏவை இந்த சைடு கொண்டாண்டா ta - ஏன்னு வரும். மைனஸில் இருக்கிற 60 அந்த சைடு கொண்டு போனால் 60ன்னு இருக்கும். அப்போது 2a = 60. அப்போது a = 60/2 30ன்னு வரும். அப்போது ஏவோட தற்போதைய வயது என்ன? 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வகையில் போடலாம் ஆன்சர் ஈக்குவேஷன் டைப்பில். அடுத்து இதே கணக்கே ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1/3 மடங்கு அப்படின்னு சொல்லி மடங்கு பங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக இதை ரேஷியோ டைப்பில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா புரிஞ்சுக்கணும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வயது இப்பொழுதுள்ள என் வயதில் 1/3 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3ல் 1 பங்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ இருக்கிற வயசில் 3ல் 1 பங்கு. அப்போ இப்போ இருக்கிற வயசு என்ன? 3 பங்கு. ஓகேவா? இது ப்ரெசண்ட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ப்ரெசண்ட் பி 3 பங்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 3ல் 1 பங்கு. அப்போ 3:1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? 3:1 இல்லை 1:3ன்னு எழுதுனா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 பங்கு, இப்போ 3 பங்கு அப்படின்னு சொல்லி 1:3ன்னு இப்படி எழுதணும்.
இப்படி எழுதிட்டா ரேஷியோவை சால்வ் பண்ண ஏதாவது ஒரு டேட்டா வேண்டும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். என்ன இன்ஃபர்மேஷன்? அதுதான் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பங்கு இருந்த பழைய வயசுக்கும் 3 பங்கு இருந்த இப்போ வயசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2 பங்கு. ஓகேவா? அந்த 2 பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 20. சரியா? ஆக்சுவலாக இதை எப்படி எழுதலாம்னா 3 பங்குன்றதை 3xன்னும் 1 பங்குன்றதை 1xன்னும் 2த்தையும் கழிச்சா வித்தியாசம் வந்து 2xன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 2x தான் 20னா எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி 3x என்னென்னு கரண்ட் ஏஜை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா அந்த பாக்ஸில் போடுவோம் தெரியுமா, 2 பங்கு, 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 2 பங்கு. இந்த 2 பங்கு தான் இந்த 20னா நமக்கு தேவையான என்ன? கரண்ட் வயசு 3 பங்கு. 3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பாக்ஸ்லேயும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அடித்தா 2னாக்கா 10. அப்போது சைடில் அப்படியே பெருக்கணுன்னாக்கா x = 3 × 10 30ன்னு வரும். அப்போது அவனுடைய தற்போதைய வயது என்ன? 30 அப்படின்னு சொல்லி ரேஷியோவாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரேஷியோவாக கொடுத்தா ரேஷியோவாகவே சால்வ் பண்ணி பழகுங்க. அப்படின்னா தான் மற்ற கணக்குகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தற்போதைய வயது பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, 3 மடங்கு 2 மடங்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இது முழுக்க ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னா, பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயது போல் 2 மடங்குன்னு முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பையனின் தற்போதைய வயது, பையனை வந்து பாய் பின்னு வச்சுக்குவோம், தங்கை சிஸ்டரை வந்து எஸ்ன்னு வச்சுக்குவோம். அவங்களோட தற்போதைய வயது வந்து தங்கையின் வயதை போல் 2 மடங்குனா தங்கைக்கு 1 பங்கு வயசு இருந்தால் அவன் பையனுக்கு வந்து 2 பங்கு வயசு இருக்கும். 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா, இப்படி 2:1ன்னு போடணும். ஓகேவா? அந்த ரேஷியோ போடுற மாதிரி b = 2s அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. ஓகேவா? இப்படி போட்டால் ஈக்குவேஷனாக போகிறப்போ குழப்பம். ரேஷியோவை இப்படி எடுத்துக்கோங்க, சிஸ்டரை விட 2 பங்கு. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பா, ஓகேவா? 4 வருஷத்துக்கு முன்பு, அதனால தான் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கா. அப்போது அவனோட வயசு வந்து தங்கையோட வயசு போல் 3 மடங்குனா தங்கைக்கு 1 பங்கு வயசுனாக்கா அவனுக்கு அப்போ தான் 3 பங்கு வயசு வந்திருக்கும். 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இது 2 தான் ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணி போட வேண்டியதான். ரேஷியோ சால்வ் பண்ண டேட்டா வேண்டும். டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் டேட்டா. ஓகேவா? 20 ஆண்டுகளுக்கு முன்புன்னு போன கணக்கு கொடுத்த மாதிரி. அப்போது 2 3 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணால் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். ரேஷியோ பங்கு மாறி இருக்குல்ல, கடந்த வருஷத்துக்கும் கடந்த காலத்துக்கும் இப்போ எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள். 2லேருந்து 3ன்னு 1 மாறி இருக்குது. இதில் 1லேருந்து 1ன்னு 0 தான் மாறி இருக்குது. அப்போ 2 பக்கமும் சமமாக இல்லைன்னு ஒன்று ரேஷியோவை சமப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த சைடில் 2 பக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து அதை மேலே டிஃப்ரென்ஸ் பார்த்து கீழேயும் பெருக்க வேண்டியதான். 3ல் 1 போனால் 2 டிஃப்ரெண்ட், 2ல் 1 போனால் 1 டிஃப்ரெண்ட். இந்த டிஃப்ரெண்ட்டால் கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும், இந்த டிஃப்ரெண்ட்டால் மேலே இருக்கிற ரேஷியோவை பெருக்கணும். அப்படின்னா தான் புது ரேஷியோ கிடைக்கும், சமப்படுத்தப்பட்ட ரேஷியோ கிடைக்கும். மேலே பெருக்கினானாக்கா 2 2 4, 1 2. கீழே அப்படியே பெருக்கணுன்னாக்கா 1 3 3, 1 1. இது வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட ரேஷியோ, சமமான ரேஷியோ, சமப்படுத்தப்பட்ட ரேஷியோ. இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கீழே இருக்குது. இதுதான் ப்ரெசண்ட். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 4க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட் 1ன்னு இருக்கும், 2க்கும் 1க்கும் டிஃப்ரெண்ட் 1ன்னு இருக்கும். 2 பக்கமும் சமமாக இருக்கா? அந்த 1ன்னு வந்த 1x தான் பார்த்திங்கன்னா இந்த 4 டேட்டா. அப்போது x = 4. அதாவது 1 பங்கு அப்படின்றது 4 வருஷம். நமக்கு என்ன தேவை? ப்ரெசன்டேஜ் தான் தேவை. ப்ரெசண்ட்டு பையனோட தற்போதைய வயசு 4 பங்கு, பொண்ணோட சிஸ்டரோட தற்போதைய வயசு 2 பங்கு. அப்போது 4 பங்கு என்னென்னு பார்க்கணும். 1 பங்கு என்ன? 1 பங்கு 4 பங்குனாக்கா 4ஆல் பெருக்கினா 16ன்னு வரும். அது பையனோட வயசு. சிஸ்டருக்கு 2 பங்கா, 1 பங்குனாக்கா 4 வருஷமா, அப்போது 2 4 8ன்னு வரும். அப்போ அவங்களுடைய தற்போதைய வயது 16 8. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணினா தான் ஈஸி. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஈஸியாக படபடன்னு போட்டோன்னாக்கா 10-20 செகண்டில் போடுற கணக்கு. இதே மாதிரியே தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் எல்லாமே வரும். ரேஷியோ 2 கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸஸில் நிறையா கணக்குகள் இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் வயதுகளின் வித்தியாசம் 12 வருடங்கள். எக்ஸின் வயது ஒய்யின் வயதை போல் 3 மடங்கு எனில்
ஒய்யின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. எக்ஸின் வயது ஒய்யின் வயதை போல் 3 மடங்குனா எக்ஸு ஒய்யின் வயதை போல் 3 மடங்குன்னு உடனே ஒய் ஒரு பங்கு வச்சுக்கிட்டாக்கா எக்ஸோட வயசு 3 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேஷியோவை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 2 பேரோட வயதுகளின் வித்தியாசம் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இருக்கிற வயதுகளின் வித்தியாசம் 12ன்னு கொடுத்துட்டாங்க. வயசில் வருடத்தில் வித்தியாசம் 12. எத்தனை பங்கு வித்தியாசம் இருக்குது? எக்ஸ் 3 ஒய் 1னாக்கா 3ல் 1 போனால் 2 பங்கு வித்தியாசம் இருக்குது. அந்த 2 பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 12. ஓகேவா? 2 பங்கு தான் 12னா யாரோட வயசு கேட்குறாங்க? ஒய்யின் வயது கேட்குறாங்க. ஒய் என்ன? ஒரு பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ அடிச்சோன்னா 12ல் 6. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு எதிர்க்க பேருக்குனாக்கா எக்ஸ் = 6ன்னு வரும். அப்போ ஒய்யோட வயசு என்ன? 6 ஆண்டுகள். ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த பாக்ஸில் போட்டு பழகுங்க. அப்படி இல்லைனாக்கா 3x - இந்த 1xன்னு போட்டு 2x = இந்த 12 அப்படின்னு சொல்லி போட்டு x = 12/2 6ன்னு வரும். ஓகேவா? பாக்ஸில் போடுறது தான் ஈஸி. அதுதான் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு உதவும். அந்த பாக்ஸ் பற்றி நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நிறையா கணக்கு நம்மளோட கிளாஸஸில் போட்டிருக்கோம். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். 12 வருடங்களுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதமானது 5:3. தற்போது அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டோம். அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டோம். இதில் வந்து தந்தை மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கணக்குக்கு இந்த கணக்குக்கு இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு கொடுத்தாங்க. அதை நம்ம ரேஷியோவாக போட்டோம். இதில் தெளிவாக அவங்களே ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க. 5:3 3:2ன்னு. அப்போ இதை எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு 12 வருடங்களுக்கு முன்பா 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மகன், தந்தையை ஃபாதர்னு வச்சுக்கோ எஃப், மகன் சன்னு எஸ். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 5:3. தற்போது ஓகேவா? ப்ரெசண்ட்டில் தற்போது அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. 2 ரேஷியோவும் சமப்படுத்தி போட்டுற வேண்டியதாக. ரேஷியோ சால்வ் பண்ண டேட்டா இருக்கணும். டேட்டா என்ன? இந்த 12 வருஷம் அப்படின்றது. அப்போது மேலேயும் கீழேயும் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 3 போனால் 2, 3ல் 2 போனால் 1. 2 பக்கமும் சமமாக இல்லை. அப்போது ரேஷியோ தப்பாக இருக்குது. ரேஷியோவை சமப்படுத்தணும். அப்போ இந்த பக்கத்துக்கு வித்தியாசம் பார்க்கணும். 3ல் 2 போனால் 1, 5ல் 3 போனால் 2. அப்போ மேலே இருக்கிற 2ஆல் இந்த ரேஷியோவை பெருக்கணும், 1ஆல் இந்த ரேஷியோவை பெருக்கணும். 1ஆல் பெருக்கணுன்னாக்கா 5:3ன்னு வரும். கீழே 2ஆல் பெருக்கணுன்னாக்கா 6:2ன்னு வரும். ஓகேவா? இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ. இது வந்து ப்ரெசன்ட் ரேஷியோ ஃபாதரு சன்னுக்கு. ஓகேவா? புது ரேஷியோவாக சமப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பழைய ரேஷியோவை மறந்துடணும், அடிச்சிடணும் முடிஞ்சா. ஓகேவா? அப்போது 5 6 3 2 இதில் வித்தியாசம் பாருங்கள். 5ல் 6 போனால் 1, 3ல் 2 போனால் 1. அப்போது ரேஷியோவோட வித்தியாசம் சமமாக இருக்குன்னு உடனே அந்த 1x தான் இந்த 12. அப்போ x = 12னா என்ன? ஒரு பங்குன்றது 12 வருடம். நமக்கு இப்போ என்ன தேவை? 2 பேரோட தற்போதைய வயது. தற்போதைய வயதுனா ஃபாதருக்கு 6 பங்கு ப்ரெசண்ட்டில், மகனுக்கு 2 பங்கா ப்ரெசண்ட்டில். அப்போ 6 பங்கு என்னென்னு பார்க்கணும். ஒரு பங்கு 12னா 6 பங்கு 6 12 72. ஒரு பங்கு 2னாக்கா 12ஆல் பெருக்கணும். இப்போ ஒரு பங்கு 12னா 2 பங்கு 24ன்னு வரும். சாரி, 2 பங்கா, இங்கே 4 பங்குன்னு வரணும். சாரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 4ன்னு வந்திருக்கும். அப்போயும் வித்தியாசம் 1 தான். ஓகேவா? 2ன்னு போட்டோம். அப்போ 4 பங்கு 4 12 48. என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தது. அப்போ 72 48 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? 2 பங்குன்னு போட்டிருந்தா 24 வந்திருக்கும். எந்த ஆப்ஷன்லையும் 24 இல்லை. சரியா? அந்த கால்குலேஷனில் மிஸ் ஆகிட வேணாம். இந்த மாதிரி தான் ரேஷியோவை சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எல்லா கணக்குமே இதே மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இந்த சமம் இல்லாத ரேஷியோ கொடுத்து சமமாக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட கணக்கு தான். பட் கணக்கில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமோட வயசு 6, ராமுக்கு 6ன்னு வச்சுக்கோ. மகள் நந்தினிக்கு என்னன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அவர்களின் வயதுகள் வந்து மகளின் வயதை விட 7 மடங்குனா மகளுக்கு 1 பங்கு வச்சா ராமுக்கு 7 பங்கு. ஓகேவா? இது தற்போது ப்ரெசண்ட்டில் பி. அவங்க எதுவுமே தற்போதுன்னு கொடுக்கலனா அது வந்து ப்ரெசன்ட் தான். அப்படி தான் வச்சுக்கணும். அடுத்து 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கான். 5 வருடத்துக்கு அப்புறம் ப்ளஸ்
ஓகே 5 வருஷத்துக்கு அப்புறம் ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கா. அப்போது மகளுக்கு 1 பங்கு வச்சா அப்போ தான் ராமுக்கு எத்தனை 5 பங்கு இருக்கும். இதுதான் இந்த 2 ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ணணும். டேட்டா வேண்டும். டேட்டா பார்த்திங்கன்னா இந்த 5 வருடம் அப்படின்றது. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் மேலேயும் கீழேயும் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 7 5 போனால் 2, 1ல் 1 போனாக்கா 1 0ன்னு வரும். அப்போது ரேஷியோ சமமாக இல்லை. சமப்படுத்தினா இந்த பக்கம் வித்தியாசம் பார்க்கணும். 5ல் 1 போனால் 4, 7ல் 1 போனால் 6. அப்போ 6ஆல் கீழே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும், 4ஆல் மேலே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும். பெருக்குனாக்கா 4 28 4 1 4ன்னு வரும். அடுத்து 6ஆல் இந்த 2 ரேஷியோ பெருக்குனா 6 5 30, 6 1 6ன்னு வரும். ஓகேவா, இது வந்து ராமு, இது வந்து நந்தினி, இது வந்து ப்ரெசண்ட்டில், இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இப்போ வித்தியாசம் பார்க்கணும். 28க்கும் 30க்கும் வித்தியாசம் 2, 4க்கும் 6க்கும் வித்தியாசம் 2. ஓகேவா, 2 பக்கமும் சமமாக வந்துடுச்சுன்னு ஒன்று. இந்த சமமாக வந்த இந்த 2x வித்தியாசமாக இருக்கிற 2x தான் இந்த 5. ஓகேவா, அந்த 2 பங்கு தான் 5. இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1ன்னு வந்திருக்கும். அதனால் டேரெக்டாக 1x = எடுத்து அந்த x = போட்டுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கு. அதனால் 2x = அந்த வருட வித்தியாசம் 5. அப்போ x = என்ன 5/2 அப்படின்னு சொல்லி போடணும். இந்த 2ன்றதை விட்டுறக்கூடாது. x = 5 நீங்கள் எடுத்திங்கன்னா தப்பாக போயிடும். ஓகேவா, அப்போ x = என்ன 5/2, அதாவது 1 பங்குன்றது 5/2 வருடம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 வருடம். இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க, அவங்களோட தற்போதைய வயதுகள் தான் கேட்குறாங்க. 2 பேரோட வயசு. ப்ரெசண்ட்டில் என்ன 28 பங்கு 4 பங்கு. அப்போ 28 பங்குனா 1 பங்கு 5/2னா அப்போ அடித்தோன்னா 1 2 2 14ன்னு வரும். 14 5 70ன்னு வரும். அடுத்து 4 பங்கு நந்தினியோடது. 4 பங்கு 1 பங்குனது 5/2னா அடித்தாக்கா 2 5 10ன்னு வரும். அப்போ அவங்களோட வயசு என்ன 70 10ங்கிறது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 10 70ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமின் வயது அடுத்து மகளின் நந்தினியின் வயதுன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ராமோட வயசை கொடுத்து 70ன்னு கொடுத்து 10 அப்படின்னு சொல்லி 70 10ன்னு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் வேறு எந்த ஆப்ஷனும் கரெக்டாக இல்லைன்றதுனால ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சில். ஆப்ஷன் வந்து 70 10ன்னு தான் இருந்திருக்கணும். எதுவுமே இல்லைன்றதுனால ஆப்ஷன் டி கரெக்டு தான். ஓகேவா, 10 70 கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாரை முதல்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வயசு தான் வரணும். ரேஷியோவாக இருந்தாலும் அவங்களோட ரேஷியோ தான் வரணும். அப்படி தான் இருந்திருக்கணும். 70 10ன்னு தான் இருந்திருக்கணும். சரியா, இப்போ வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால அதை ஆன்சராக போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லி தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தந்தைக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இதில் பார்த்தாலே தெரியுது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 2 மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு அருணுக்கு ஏன்னு போட்டுக்குவோம். அவருடைய தந்தை ஃபாதருக்கு எஃப்னு போட்டுக்குவோம். 2 பேரோட வயதை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அருணின் தற்போதைய வயது வந்து அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும்னு போட்டிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணால் ஃபாதரை 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அருணை 1/2ன்னு எடுக்கணும். அப்படி எடுக்க வேணாம். அப்படி எடுத்தாக்கா 1/2ன்னு சொல்லி போடுறப்ப பின்னத்தில் போடுற மாதிரி இருக்கும். அவரை விட பாதி தானே. இப்போ ஃபாதருக்கு ஒரு 2 பங்கு வயசு இருந்ததுனாக்கா அதில் பாதி அப்படின்னு சொல்லி எடுத்து அருணுக்கு 1 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இப்படி எடுத்துடணும். அப்படின்லாம் மறுபடியும் அந்த ரேஷியோ 1/2 சமப்படுத்துகிறோன்னு சொல்லி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபாதருக்கு 2 பங்கு வயசில் இருந்தால் அதை விட அருணுக்கு பாதி தான் வயசுன்னு 1 பங்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் ப்ரெசன்டேஜ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பா. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் 3 மடங்கா. அப்போ அருணுக்கு 1 பங்கு இருந்தால் தந்தைக்கு 3 பங்கு இருக்கும். ஓகேவா, எப்போவுமே அப்பாவுக்கு தான் வயசு அதிகமாக இருக்க போகுது. இப்போது இந்த 2 ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணணும். நமக்கு டேட்டா தெரிஞ்சு போச்சு. இந்த 12 வருஷம் அப்படின்றது சமமாக இருக்க பாருங்கள் ரேஷியோ. இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் 0, இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 1. அப்போ சமமாக இல்லை, சமப்படுத்தணும். அப்போ இது 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்டு 2, இது 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்டு 1. மேலே இருக்கிறதால கீழே இருக்க ரேஷியோ பெருக்கணும், கீழே இருக்கிறதால மேலே இருக்கிற ரேஷியோ பெருக்கணும். இதோட ஒரு 4 கணக்கிட்ட அதே மாதிரியே போட்டிருப்போம். படப்படன்னு போட்டுடலாம். மேலே பெருக்கினாக்கா புது ரேஷியோ அருண் ஃபாதருக்கு என்ன வரும், 2ஆல் பெருக்குனா 1 2 2 4ன்னு வரும். இது ப்ரெசண்ட்டு. அடுத்தவே 12 வருஷத்துக்கு முன்னாடினா 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ அப்படியே போட வேண்டியதான் 1 3. இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1, 4லேருந்து 3 போனால் 1. அப்போது இந்த ஒரு எக்ஸ் = இந்த 12. அப்போ எக்ஸ் = 12னா என்ன அர்த்தம், ஒரு மடங்குன்றது 12 வருஷம். என்ன கேட்குறாங்க, தந்தையின் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. நீங்கள் பழைய ரேஷியோவில் பார்த்துடக்கூடாது, அதை அடிச்சணும். ஏன்னா அது சமம் இல்லாத ரேஷியோ. புதுசாக கொண்டு அந்த ரேஷியோவில் தான் பார்க்கணும். ப்ரெசண்ட்டில்
ஃபாதரோட வயசு பார்த்திங்கன்னா 4 பங்கு. அப்போ ஒரு பங்கு 12னா 4 பங்குன்றது 4 12 48 அப்படின்னு சொல்லி 48 ஆண்டுகள்னு வரும். அவ்வளோதான். இதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் 2 ரேஷியோ கொடுத்தா நிறையா கணக்குகள் வரும். பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ரீனா உஷா, ரீனாவுக்கு வந்து ஆர்னு வச்சுக்குவோம், உஷாவுக்கு வந்து யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அவங்களுடைய தற்போதைய வயதுகள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் ரீனாவுக்கு 24, உஷாவுக்கு வந்து 36ன்னு சொல்லியிருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பா, அப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா இந்த வயசுலேருந்து 8 கழிச்சிட வேண்டியதான். டேரெக்டாக ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரேஷியோ கிடையாது. ஏஜ் கழிச்சா 24ல் 8 போணுச்சுன்னா 16, 36ல் 8 போனால் 28 அப்படின்றது தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசாக இருக்கும். அவங்களோட ரேஷியோ கேட்குறாங்கன்னா ரேஷியோவாக காமனாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடணும். ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா 4ஆல் வகுக்கலாமா, 4ஆல் வகுத்தா 4 16ன்னு வரும். இதை அடித்தாக்கா 7 4 28 அப்படின்னு சொல்லி வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து 4:7 தான். அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க வந்து ரீனாவை முதல்லையும் உஷாவை 2ஆவதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டு அந்த கேள்வி இதை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ரேஷியோவை உஷாவுக்கு ஃபஸ்ட்டும் ரீனாவுக்கு 2ஆவதும் கேட்குறாங்க. அதாவது U/Rன்னு எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா R/U தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 4:7 U/R அப்படின்னு சொல்லி போடுறப்ப 7:4 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அந்த இதில் மாற்றிடக்கூடாது. ஏன்னா உங்களை குழப்பத்துக்காக டி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க 4:7. அப்படி போட்டக்கூடாது. யார் முதல்ல கேட்டிருக்காங்க? உஷா மற்றும் ரீனா. உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் U/Rன்னு போடணும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேலே ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரியும் கொடுப்பாங்க. அது ஒன்று தான் இதில் ட்விஸ்ட்டே தவிர கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சிம்பிளான கணக்குன்னு நிறைய பேர் அவசரப்பட்டு இந்த ஆன்சரை போட்டுருவாங்கன்னே சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். அசோக் மற்றும் குமார் இருவரின் வயதுகளின் விகிதமானது 2:3. 10 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதமானது 8:11 எனில் இருவரின் வயதுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் 2 ரேஷியோ தான். அப்படியே போட வேண்டியதான். அசோக்குக்கு ஏ, குமாருக்கு கே. இப்போ நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2:3ன்னு இருக்குது. இது வந்து தற்போதுன்னு கொடுக்கல, அப்படின்னாலும் எதுவுமே கொடுக்கலன்றனால ப்ரெசண்ட் தான். 10 வருஷம் கழிச்சு, அப்போது 10 + 10 வருஷம் கழித்து அவர்களோட வயதுகளின் விகிதம் 8:11. அவனே ரேஷியோவாக தான் ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கான், மடங்கள்லாம் கொடுக்கல. அப்போது சமமான ரேஷியோ பாருங்கள். 2க்கும் 8க்கும் வித்தியாசம் 6, 3க்கும் 11க்கும் வித்தியாசம் 8. அப்படின்னாக்கா சமமாக இல்லை. சரி, இந்த கிளாஸில் பார்த்து பெருக்க வேண்டியதான். 8க்கும் 11க்கும் 3, 2க்கும் 3க்கும் வித்தியாசம் 1. 1ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும், 3ஆல் இந்த ரேஷியோ பெருக்கணும். பெருக்குனா 6, 3 9ன்னு வரும். 1ஆல் பெருக்குனா அப்படியே தான் 8:11ன்னு வரப்போகுது. இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது. இது ப்ரெசண்ட்டில். அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 6க்கும் 8க்கும் 2, 9க்கும் 11க்கும் 2. அப்போ இந்த 2x தான் இந்த 10. 2x = 10னா x = 5. அப்போ ஒரு பங்கு அப்படின்றது எத்தனை? 5 வருடம். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? இருவரின் வயதுகளை தான் காண்க சொல்லியிருக்காங்க. தற்போதுன்னு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலன்னா தற்போது தான் ப்ரெசண்ட். அப்போ ப்ரெசண்ட் ஏஜோட ரேஷியோன்னா 6:9. அசோக்குக்கு 6, குமாருக்கு 9. ஒரு பங்குன்றது 5. அப்போ 6 பங்குன்றது 6 5 30. இது வந்து அசோக்குக்கு. குமாருக்கு 9 5 45. அப்போது 30 45ங்கிறது தான் வயசு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கணக்கு வாங்க. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். கடைசி கணக்கு. 15 வருடங்களுக்கு பின்பு ராஜாவின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு அவனின் வயதை போல் 5 மடங்காகும் எனில் ராஜாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ராஜாவை மட்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவனோட வயசுலேயே 15 வருஷத்துக்கு பின்பு 5 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 மடங்காகும்னு சொல்லியிருக்கான். ஒரு மடங்கு கொடுத்துருக்கான். இருந்தாலும் இதை ரேஷியோவில் போட வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் வந்து ப்ரெசண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் எங்கேயுமே ப்ரெசண்ட் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு பின்பா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்பா. எதுவுமே ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ரேஷியோவில் போடாமல் ஜஸ்ட் ஈக்குவேஷனாகவே எழுதிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவின் தற்போதைய வயது என்னென்னு தான் கேட்குறாங்க. ராஜாவோட தற்போதைய வயது 6னே வச்சுக்குவோம். R ஃபார் ராஜா. ஓகேவா? 15 வருடங்களுக்கு பின்புன்னு சொல்லியிருக்காங்க. ராஜாவோட தற்போதைய வயது 6னாக்கா 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு 15 வயசு ஆகிருக்கும். R + 15. அதுதான் ராஜாவின் வயது வந்து 5 வருடங்களுக்கு முன்பு அவனின் வயதை போல் 5 மடங்கா.
ராஜாவோட ப்ரெசன்ட் ஏஜ் 6லேருந்து 5 வருடங்களுக்கு முன்புனாக்கா அவன் வயசுலேருந்து ஒரு 5 வருஷத்தை கழிக்கணும். 5 கழித்து அதோட 5 மடங்கு தான். ஓகேவா? அவனின் வயதை போல் 5 மடங்கு. 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த அவனோட வயசு 6 - 5ஓட 5 மடங்குக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராஜாவோட வயசு என்னென்னு தான் கேட்குறாங்க. ராஜாவோட வயசு தற்போதைய வயது 6னா இதில் எல்லாமே அன்னோன் டேட்டாவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 தான். அப்படியே பெருக்கி கண்டுபிடிக்கலாம். இது வந்து 6 + 15. இந்த 5 உள்ளே பெருக்கணுனாக்கா 5r - 25. 6 ஒரு பக்கம் வச்சுக்குவோம். 5r இந்த 6 அந்த பக்கம் கொண்டாந்தா -6. 25 - 25 அந்த பக்கம் கொண்டாந்தா +25 + 15ன்னு வரும். அப்போ 4r = 25 + 15 40. அப்போ r என்ன வரும்? 40/4 10ன்னு வரும். அப்போது r என்ன? 10. ராஜாவோட தற்போதைய வயது தானே 6ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த மாதிரி தற்போதுன்னு கொடுக்காம முன்பு பின்புன்னு கொடுத்தாக்கா அது நீங்கள் ரேஷியோ எடுக்கிறத விட டேரெக்டாக ஒரே ஒரு லைனாக ஈக்குவேஷன் சமன்பாடாக எடுத்து போட்டால் முடிஞ்சுது. முதல் கணக்கு கூட அந்த மாதிரி தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம முதல் கணக்கு அந்த மாதிரி தான் வந்தது. எடுத்து பாருங்கள். இப்போது அந்த டெஸ்ட் நம்பர் 10ல் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்ப்போம். நன்றி.